நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முதீன். வாசிப்பவர் AM தாஜ். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நுவரெலியா கோட்லோச் தோட்டத்திற்கு கண்காணிப்பு விஜயம். விவசாய நவீனமயப்படுத்தும் வேலைத்திட்டத்திற்கு 25 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. 21,000க்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் இந்த வருடத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். வாழ்க்கை செலவு அதிகரிப்பை பண்டிகை காலத்தில் நன்கு அறிய முடிந்ததாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. போலீஸ் தலைமையகம் புதிய வருடத்தில் உத்தியோகபூர்வமாக இன்று கடமையை ஆரம்பித்தது. காசாவில் இஸ்ரேல் மேற்கொள்ளும் போரை உடனடியாக நிறுத்துமாறு அமெரிக்காவில் ஆர்ப்பாட்டம். ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் அணி கிரிக்கெட் சுற்றுலா பயணம் மேற்கொண்டு எதிர்வரும் 25ஆம் தேதி இலங்கைக்கு விஜயம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நுவரெலியா உடப்புசலாவை பெருந்தோட்ட நிறுவனத்துக்கு சொந்தமான கோட்லோச் தோட்டத்திற்கு இன்று கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டார். சுற்றுலா தொழில் துறையை ஆராய்வது இந்த விஜயத்தின் நோக்கமாகும். பெகோட் ரயில் பாதை ஊடாக ஜனாதிபதி நடைப்பயணமாக இந்த பகுதிகளை மேற்பார்வை செய்தார். பெகோட் ரயில் என்பது இலங்கையின் மத்திய மலைப்பகுதியினூடாக செல்லும் 300 கிலோமீட்டர் மலையேறும் பாதையாகும். ஆசியாவின் மிக ரகசியமான பாதைகளில் இதுவும் ஒன்று. பெகோட் ரயில் என்று அறியப்படும் இந்த பாதையானது கண்டியில் ஆரம்பித்து ஹட்டன் ஊடாக ஹொட்டன் தென்ன தேசிய வன பூங்கா வரையில் செல்கிறது. தொடர்ந்து ஹப்புத்தளை எல்லை ஊடாக பயணித்து நுவரெலியா நகரத்தில் பயணத்தை நிறைவு செய்யலாம். இந்த பாதை பிரித்தானிய காலனித்துவ காலத்தில் பெருந்தோட்டங்களிலிருந்து தொழிற்சாலைகளுக்கு செல்ல பயன்படுத்தப்பட்டது. விவசாய நவீனமயப்படுத்தும் வேலை திட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கு ஜனாதிபதி 25 மில்லியன் ரூபாய் நிதியை ஒதுக்கியிருப்பதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இலங்கையின் விவசாய துறையில் அதிகளவான வருமானத்தை பெறுவதாயின் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். விவசாய அமைச்சின் கீழ் செயற்படும் திணைக்களங்களுக்கு மரக்கன்று நடும் சுபவேளை நிகழ்வுக்கு தேவையான மரக்கன்றுகளை வழங்கும் நிகழ்வில் பங்கேற்ற போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். பாரம்பரிய விவசாய முறைகளின் ஊடாக அதிகளவான அறுவடை ஈட்ட முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 21,000 பேர் டெங்கு தொற்றுக்கு இலங்காகியுள்ளனர். மேல் மாகாணத்திலே அதிகளவானோருக்கு டெங்கு நோய் தொற்றியுள்ளது. இங்கு 7,547 பேர் டெங்கு தொற்றுக்கு இலக்காகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்திலேயே அதிகளவானோர் டெங்கு நோய்க்கு உள்ளாகியிருக்கிறார்கள். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 8 டெங்கு உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளன. நாடளாவிய ரீதியில் கடந்த சில தினங்களாக மழையுடன் கூடிய வானிலை நிலவுவதனால் டெங்கு பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்குமாறு சுகாதார பிரிவு கேட்டுள்ளது. பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடைந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு ஜனாதிபதி மேற்கொண்டிருக்கும் வேலை திட்டம் வெற்றியளித்திருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்த ரங்கை பண்டார தெரிவித்துள்ளார். இது சர்வதேசத்தின் அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கல்கிசை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பொருபன பிரதேசத்தில் கூறிய ஆயுதத்தினால் தாக்குதலுக்குள்ளான நபர் ஒருவர் இன்று அதிகாலை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது பற்றிய விசாரணை நடைபெறுகிறது. 52 வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் தனது வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது இனம் தெரியாத நபர் ஒருவர் இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளார். தாக்குதலை மேற்கொண்டவர் பற்றிய தகவல் இதுவரை கிடைக்கவில்லை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். புத்தாண்டின் பின்னர் புதிய வருடத்தில் போலீஸ் தலைமையகம் உத்தியோகபூர்வமாக இன்று கடமையினை ஆரம்பித்துள்ளது. போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னக்கோனின் தலைமையில் போலீஸ் தலைமையகத்தில் இது பற்றிய நிகழ்வு நடைபெற்றது. போலீஸ் அதிபர் இணையதளத்தின் வாயிலாக சகல போலீஸ் நிலையங்களுக்கும் உரையாற்றினார். வாழ்க்கை செலவு அதிகரிப்பினை பண்டிகை காலத்தில் அறிய முடிந்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகர்ணா தெரிவித்துள்ளார். தீர்மானமிக்க வருடமே பிறந்துள்ளது.
நாட்டின் அடுத்த ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தை தீர்மானிக்கும் ஆண்டாக இந்த வருடம் அமையும் என்று அவர் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பாராளுமன்ற உறுப்பினர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். நெல் கொள்வனவுக்கான நடவடிக்கை நாளை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்று நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது. புத்தாண்டு கால பகுதியில் நெல் கொள்வனவு நடவடிக்கைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தன. நெல் கொள்வனவுக்கென நாடளாவிய ரீதியில் 37 களஞ்சியங்கள் திறக்கப்பட்டுள்ளன. விவசாயிகளிடமிருந்து நியாயமான விலையில் நெல்லை கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. பண்டிகை காலத்தை இலக்காக கொண்டு நாடளாவிய ரீதியில் 700 சுற்றுவளைப்புகள் முன்னெடுக்கப்பட்டதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன்போது விலைப்பட்டியலை காட்சிப்படுத்தாமை, காலாவதியான பொருட்களை விற்பனை செய்தவை, பொருட்களின் நிறையின்மை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளுடன் சம்பந்தப்பட்ட வர்த்தகர்களுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதேவேளை கண்டி மாவட்டத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை மீறிய 86 வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு தொடுப்பதற்கு கண்டி மாவட்ட நுகர்வோர் அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் உணவுக்கு பொருத்தமற்ற மீன் விற்பனை செய்யப்படுவதாக பொதுமக்கள் முறையிடுகின்றனர். சம்மாந்துறை, கல்முனை, சாய்ந்தமருது, காரைதீவு, அட்டாளச்சேனை, அக்கரைப்பற்று, பொத்துவில் ஆகிய பகுதிகளில் இவ்வாறான உணவுக்கு பொருத்தமற்ற மீன்கள் விற்கப்படுவதே தெரிய வந்துள்ளது. இது பற்றி உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாகும். உலகச் செய்திகள். காசாவில் இஸ்ரேல் மேற்கொள்ளும் போரை உடனடியாக நிறுத்துமாறு கோரி அமெரிக்காவில் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. நெடுஞ்சாலைகள், விமான நிலையங்களுக்கு செல்லும் வீதிகள், இணைப்பு பாலங்களை முற்றுகையிட்டு நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதனால் குறித்த பிரதேசங்களில் வாகன நெரிசல் ஏற்பட்டது. இதேவேளை இஸ்ரேல் மேற்கொண்டிருக்கும் தாக்குதல்களை நிறுத்துமாறு கோரி மேற்கத்திய நாடுகளில் தொடர்ச்சியாக எதிர்ப்பு பேரணிகள் இடம்பெற்று வருகின்றன. ஜம்மு காஷ்மீரில் நதியொன்றில் பயணித்த படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் சிலர் காயமடைந்திருப்பதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. பட்வாரா பகுதியில் மாணவர்களை ஏற்றி சென்ற படகே ஜீலம் ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. அபிவிருத்தி செய்திகள். அபிவிருத்தியடைந்த பொருளாதார நிலை கொண்ட நாடுகளின் பிரதான நகரங்களின் ஒத்துழைப்புடன் கொழும்பு மாநகரை அபிவிருத்தி செய்வதற்கு திட்டமிடுவதாக கொழும்பு பிரதேச அபிவிருத்தி குழுவின் தலைவரான பாராளுமன்ற உறுப்பினர் யதாமினி குணவர்தன தெரிவித்துள்ளார். விசேடமாக தற்போதைக்கு கைச்சத்திடப்பட்டிருக்கும் கொழும்பு மற்றும் சீன ஹாங்காய் நகரங்களுக்கு இடையிலான உடன்படிக்கையினை இதற்காக பயன்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தான் ஏ கிரிக்கெட் அணி கிரிக்கெட் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு எதிர்வரும் 25ஆம் தேதி இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளது. இந்த சுற்றுப்பயணத்தில் இலங்கை அணியுடன் 5 ஒருநாள் போட்டிகளிலும் 4 நாள் கொண்ட ஒரு போட்டியிலும் விளையாட உள்ளது. 2 நாடுகளுக்கும் இடையிலான முதலாவது ஒருநாள் போட்டி எதிர்வரும் 28ஆம் தேதி நடைபெறும். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோத உள்ளன. ஈடன் கார்டன் மைதானத்தில் இரவு 7:30 போட்டி ஆரம்பமாகும். துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சிற்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம்.
இலங்கையின் கொக்கோவுக்கு சிறந்த கேள்வி நிலவுகிறது. எனினும் உள்ளூர் சந்தையில் கேள்விக்கு போதுமான அளவு உற்பத்தி இல்லை என சாக்லேட் வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். சுவிட்சர்லாந்தின் தொழிற்சாலை ஒன்றுக்கு இலங்கையின் கொக்கோவை வழங்கிய சந்தர்ப்பத்தில் ஏனைய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கொக்கோவை விட இலங்கை கொக்கோ தரமானது என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் இவ்வாறான நாடுகள் ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு இலங்கையில் கொக்கோ உற்பத்தி இல்லை என்று வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSB ஐம் இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். இண்டஸ்ட்ரி 2024 கைத்தொழில் கண்காட்சி எதிர்வரும் ஜூன் மாதம் 19ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. கொழும்பில் உள்ள பண்டார் நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஜூன் மாதம் 23ஆம் தேதி வரை கண்காட்சி இடம்பெறும். கைத்தொழில் அமைச்சும் இலங்கை தொழில்நுட்ப அபிவிருத்தி சபையும் இணைந்து இதனை ஏற்பாடு செய்துள்ளன. காலநிலை அறிக்கை. மேல் சப்ரகமு, மத்திய வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தெற்கு கரையோர பிரதேசங்களில் நாளை காலை வேளையில் இடைக்கிடையே மழை பெய்யலாம். மேல் சப்ரகமு, மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் நாளை காலை வேளையில் பனிமூட்டமான வானிலை நிலவும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நுவரெலியா கோட்லோச் தோட்டத்திற்கு கண்காணிப்பு விஜயம். விவசாய நவீனமயப்படுத்தும் வேலை திட்டத்திற்கு 25 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. 21,000க்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் இந்த வருடத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். வாழ்க்கை செலவு அதிகரிப்பை பண்டிகை காலத்தில் நன்கு அறிய முடிந்ததாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. போலீஸ் தலைமையகம் புதிய வருடத்தில் உத்தியோகபூர்வமாக இன்று கடமைகளை ஆரம்பித்தது. காசாவில் இஸ்ரேல் மேற்கொள்ளும் போரை உடனடியாக நிறுத்துமாறு அமெரிக்காவில் ஆர்ப்பாட்டம். ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் அணி கிரிக்கெட் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு எதிர்வரும் 25ஆம் தேதி இலங்கைக்கு விஜயம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி இரவு 9 மணிக்கு.